ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் நீம் சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க நம்ம எப்படி சோப் செய்யலான்னு பார்க்கலாம். நீம் சோப் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு கையளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஒரு 10 துளசி இலை எடுத்துக்கோங்க. இந்த காம்பினேஷனில் நம்ம சோப் செய்கிறது நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. அதுவும் கொரோனா டைம் நம்ம அடிக்கடி இந்த சோப் மூலமாக ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து சோப் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பியர் சோப் எடுத்துக்கலாம். இதில் 98% கிளிசரின் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் சோப் பேஸ் கூட நெட்டில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 125 கிராமுக்கு ஒரு பியர் சோப் எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த வேப்பிலை, கற்றாழை ஜெல், மஞ்சள் தூள், துளசி, இது கூட கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. தென் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ண பியர் சோப்பை போட்டுக்கோங்க. இதை டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம சூடு பண்ணிக்கலாம். நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இந்த பியர் சோப் உருகி லிக்யூடாக வரும். இந்த லிக்யூட் ஃபார்மேட் வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சோப் உருகி நல்ல லிக்யூடாக வந்துடுச்சு. இதை ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இனி இது கூட நம்ம ஏற்கனவே அரைத்து வைத்திருந்த வேப்பிலை, கற்றாழை, துளசி அந்த ஜெல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் சோப் செய்கிறதுக்கு நான் நெட்டில் ஒரு சோப் மோல்டு ஆர்டர் பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இனி நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வைத்திருந்த அந்த லிக்விட் ஃபார்மேட்டில் உள்ள சோப்பை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. இதை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 to 3 hours அப்படியே வைத்துக்கோங்க. இனி இது நல்லா காய்ந்ததும் சோப் ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஊற்றி வைத்திருந்த அந்த சோப் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இந்த சோப்பை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றி வைத்திருந்த மாதிரி அதே ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. பார்க்கவே அழகாக இருக்குது. நம்மளும் வீட்டில் இதே மாதிரி சோப் செஞ்சுக்கலாம் எல்லாருமே. இந்த சோப் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுறனால எந்த வித கெமிக்கலும் இதில் இருக்காது. நம்ம இந்த சோப் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபேஸில் உள்ள பிம்பிள், பிக்மெண்டேஷன், தென் வேறு ஏதாவது வடுக்கள் இருந்தால் அதுவும் நமக்கு போயிடும். இதில் நம்ம நீம் சேர்த்துக்கிறோம், டர்மரிக்கும் சேர்த்துக்கிறோம். இந்த ரெண்டுமே ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. அதனால் ரொம்பவே ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். இந்த சோப்பில் நுரை வருமானு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். வாங்க அதையும் பார்க்கலாம். நான் என் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையனுக்கு இந்த சோப் கொடுத்து ஹேண்ட் வாஷ் பண்ண கொடுத்துருக்கேன். பாருங்கள், அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ இதில் நல்லாவே நுரை வர்றது உங்களுக்கு தெரியும். இந்த சோப்பை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதே மாதிரி சோப் நீங்களும் செய்துக்கங்க. கண்டிப்பாக நம்ம 2 வீலர்லாம் வெளியே போகும்போது நிறைய டஸ்ட் இருக்கும். இந்த டஸ்ட்லாம் போகிறதுக்கு நம்ம இதே மாதிரி நீம் சோப் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி செஞ்சுக்கலாம். அதுவும் இந்த கொரோனா டைமில் நம்ம அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த நீம், டர்மரிக், துளசி, ஆலுவேரா ஜெல் சேர்ந்த சோப் யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.